வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பாதாள சாக்கடைக்குள் முக்குளிப்பு முறையில் விஜயலட்சுமியை தேடும் பணி நிறுத்தப்பட்டது. கோலாலம்பூர் வர்த்தக பகுதியான மஸ்ஜித் இந்தியாவில் ஆலை விழுங்கிய பாதாள சாக்கடையில் விழுந்து காணாமல் போன நிலையில் முக்குளிப்பு முறையில் மேற்கொள்ளப்பட்டு வந்த மீட்பு நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. நீரோட்டமும் நச்சு வாயுவும் நிறைந்த பாதாள சாக்கடை குழாய்களில் தொடர்ந்து மீட்பு பணி மேற்கொள்ளப்படுவது மிக ஆபத்தானது என்று கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து முக்குளிப்பு முறையில் இன்று காலையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த மீட்பு நடவடிக்கையை நிறுத்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மீட்பு பணிக்கு தலைமை ஏற்றிருந்த மலேசிய தீயணைப்பு மீட்பு படையின் தலைமை இயக்குநர் டத்தோ நோர் ஈஷா முகமது அறிவித்தார். மாநகரின் மையப்பகுதியின் பாதாள சாக்கடை குழிகள் பகிரங்கமாக தெரியும் அளவிற்கு பாதாள சாக்கடை கால்வாய்கள் சுமார் 15 மீட்டர் ஆழத்திற்கு தோண்டப்பட்டு முழு வீச்சில் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக விஜயலட்சுமி விழுந்த இடத்திலிருந்து 44 மீட்டர் தூரத்தில் உள்ள பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் ஒரு நீளமான தடுப்பு இருப்பது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த தடுப்பு பொருளை இலக்காக கொண்டு அதனை கண்டுபிடிப்பதற்கு இன்று அதிகாலை 3 மணியளவில் மூக்குளிப்பவர்கள் அந்த பாதாள சாக்கடைக்குள் இறங்கினர். அவர்களால் 30 நிமிட நேரத்திற்கும் மிக குறைவாகவே அந்த பாதாள சாக்கடைக்குள் இருக்க முடிந்ததுடன் நீரோட்டம் கடுமையாக இருந்ததால் அந்த தடுப்பு பொருளை நோக்கி தொடர்ந்து முன்னேறி செல்வது என்பது உயிருக்கு ஆபத்தானது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோ நோர் ஈஷாம் தெரிவித்தார். அந்த பாதாள சாக்கடை குழாய்கள் மிக குறுகலானதாகும். சம்பவ இடத்திலிருந்து 18 மீட்டர் தூரம் வரையில் மட்டுமே மூக்குளிப்பவர்களால் நீந்தி செல்ல முடிந்தது. அதற்கு பிறகு நீந்தி செல்லும் அளவிற்கு குழாய்கள் அனுமதிக்கவில்லை. குழாய்களின் சுற்றளவு மிக குறுகலாக அமைந்துள்ளன. இந்நிலையில் ஆபத்து அதிகமாக காத்திருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து முக்குளிப்பு முறையில் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று டத்தோ நோர் ஈஷாம் அச்சம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் தலைநகரமாக விளங்கும் கோலாலம்பூர் இன்னமும் பாதுகாப்பானதாகவே விளங்குகிறது. சுற்றுப்பயணிகள் தாராளமாக சுற்றி பார்க்க வரலாம் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உத்தரவாதம் அளித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரின் சுற்றியுள்ள பகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் அமைப்பு முறை குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் நில அமிழ்வு சம்பவம் ஏற்பட்ட பகுதிகளில் தொழில்நுட்பம் ரீதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பலப்படுத்தப்பட வேண்டிய பகுதிகளை இலக்காக கொண்டு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அவற்றை சீர்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருவதாக இன்று பினாங்கு குபாங் சபாங் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் இந்தியாவில் ஆலை விழுங்கிய பாதாள சாக்கடைக்குள் விழுந்து காணாமல் போன ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமிக்கு நேர்ந்த கதி தொடர்பில் கோலாலம்பூரின் பாதுகாப்பு குறித்து பிரதமரின் கருத்து கேட்டபோது பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். கோலாலம்பூர் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் சட்டவிரோத ஏஜென்ட்களை உள்ளடக்கிய கும்பல் ஒன்று வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இந்த சட்டவிரோத ஏஜென்ட்களை உள்ளடக்கிய கும்பலை முறியடித்தது மூலம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 530 கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய குடிநுழைவு இலாக்காவின் துணை தலைமை இயக்குநர் ஜாஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கை கோலாலம்பூரில் பண்டார் மஞ்சாலரா, ஜலான் மேடான் துவான்கு, ஜலான் தியோம்னாங் மற்றும் ஜலான் சராஸ் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 33க்கும் 53க்கும் இடைப்பட்ட வயதுடைய 13 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்த பல வகையான கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பிடிப்பட்டுள்ள 13 பேரில் 11 பேர் வங்காளதேச பிரஜைகள் ஆவார். ஒருவர் இந்திய பிரஜை என்றும் மற்றொருவர் உள்ளூரை சேர்ந்தவர் என்றும் ஜாஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். சுற்றுலா வருகைக்கான அட்டை, தற்காலிக வேலை பர்மிட் அட்டை, விசா மற்றும் அந்நிய தொழிலாளர்களுக்கான மறு கட்டமைப்பில் பணிக்கு எடுத்தல் முதலிய சேவைகளை வழங்குவதாக கூறி இந்த ஏஜென்ட்டுகள் செயல்பட்டு வந்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார்.
அரசியல் சர்ச்சைகளில் ஆட்சியாளர்களை இழக்கக்கூடாது என்று மேன்மை தாங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஷா கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கண்மூடித்தனமாக குற்றச்சாட்டுகள் அல்லது அவதூறுகளை கூற வேண்டாம் என்றும் சுல்தான் வலியுறுத்தினார். ஆட்சியாளர்கள் தொடர்பான எந்தவொரு விமர்சனமும் அல்லது பின்னூட்டமும் பொருத்தமான வழிகளின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்பதுடன் விவேகத்துடன் செயல்படுமாறு சுல்தான் கேட்டுக்கொண்டார். ஆட்சியாளர்கள் சமயம், இனம் தொடர்புடைய 3R விவகாரங்களில் மக்களின் சிந்தனையில் நஞ்சை விதைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்ட தரப்பினருக்கு சுல்தான் நினைவுறுத்தினார். வெறுப்புணர்வு அரசியலை தவிர்க்க வேண்டும், ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் வலியுறுத்தினார். அரச பரிபாலனம் என்பது அரசியலுக்கு மேலானதாகும். எனவே எத்தகைய குற்றச்சாட்டும் விமர்சனமும் உரிய வழிகளில் தெரிவிக்க வேண்டும் என்று சுல்தான் கேட்டுக்கொண்டார். அண்மையில் கிளாந்தான் குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரிகத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் முந்தைய மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவை மேற்கோள் காட்டி பேசிய சம்பவத்தை தொடர்ந்து ஸ்லாங்கூர் சுல்தானின் இந்த நினைவுறுத்தல் அமைந்துள்ளது. தனது 2 மகள்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவர்களில் ஒருவரை பாலியல் அடிமையாக வைத்திருந்ததாக நம்பப்படும் பாதுகாவலர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 13 மற்றும் 17 வயதுடைய 2 மகள்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமை தொடர்பில் 39 வயதுடைய அந்த பாதுகாவலர் இன்று காலையில் மலாக்கா அலோர்காஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீஸ் துறைக்கு மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோ ஷூ இ அனுமதி அளித்தார். மலாக்கா டூரியான் துங்காலில் உள்ள ஒரு வீட்டில் தனது இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு சொந்த மகள்களையே கட்டாயத்தின் பேரில் செக்ஸ் அடிமைகளாக வைத்திருந்ததாக அந்த நபருக்கு எதிராக புகாரில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தின மாதத்தை முன்னிட்டு தேசிய கொடியை பறக்கவிடும் கலாச்சாரம் மலேசியர்களிடையே குறைந்து வருவது வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று கூலிம் நகராண்மை கழகத்தின் தலைவர் டத்தோ ஹாஜி எல்மி யூசுப் கவலை தெரிவித்துள்ளார். மலேசிய குடிமக்களாகிய நாம் உற்சாகத்துடன் ஆகஸ்ட் சுதந்திர மாதத்தில் தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை பறக்கவிட்டு நாட்டின் மீது நாம் கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்மி யூசுப் கேட்டுக்கொண்டார். 90ஆம் ஆண்டுகளில் மக்கள் தங்கள் வாகனங்களில் தேசிய கொடியை பறக்கவிட்டு தங்களின் தேசப்பற்றை புலப்படுத்துவர். அத்தகைய கலாச்சாரம் காலப்போக்கில் மறக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் கூலிம் நகராண்மை கழகத்தின் ஏற்பாட்டில் நாட்டின் 67வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி கொன்வோய் மர்டேகா எனும் சுதந்திர மாத மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் எல்மி யூசுப் இதனை தெரிவித்தார். கொன்வோய் மர்டேகா மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தையொட்டி 67 கிலோமீட்டர் தொலைவில் கூலிம் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட இடங்களை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் ஜாலோர் கமிலாங் கொடியை பறக்கவிட்டவாறு ஊர்வலமாக வந்து தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தினர். மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தின் போது மக்கள் இரு மருங்கிலும் மர்டேகா 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 என்று கூறி தேசிய தின கொண்டாட்டத்தை வரவேற்றது நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.